தாமதமாக அப்படின்னு தெளிவாக விளக்க சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நான் அரசியல் பேச விரும்பல, யாரையும் அவர் சொன்ன தப்பு இவரு பண்ண தப்புன்னு சொல்ல விரும்பல. அதுக்காக தான் அந்த கமிஷன் வைக்கப்பட்டிருக்கு. ஓய்வு பெற்ற நீதியரசர் அவங்க வராங்க, அவங்க உயிரை விசாரிச்சு விட்டு அவங்க கமிஷன் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதன்படி அப்போ மக்களுக்கு தெரியும், அதன்படி சட்டப்படியான நடவடிக்கை. பெரம்பலூர்ல பண்ண மாதிரி வர விடாம அந்த கூட்டத்தை தடுத்திருக்காங்க சார். பிரிகாஷன் பண்ணிருந்தா எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்காங்க. எல்லா தலைவர்களுக்கும் எல்லா இயக்க தலைவர்களுக்கும் இருக்கக்கூடிய உரிமை மக்களை சந்திக்கிறது, அவங்களுடைய கழக இயக்கத்தை சேர்ந்தவங்க சந்திச்சு பேசுறது அவங்களுடைய உரிமை. அது ஜனநாயக கடமை, அதை யாராலும் தடுக்க முடியாது. ஏன்னா நம்ம காவல்துறை ஒரு இடம் பார்க்கும்போது கூட்டம் அதிகமா இருக்கு, அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுவோம், சில விஷயங்களை பண்ணாதீங்க, மரத்து மேல ஏறாதீங்க, பொதுமக்கள் இடையூறா இருக்காதீங்க, பல விஷயங்களை சொல்றோம். இதுக்கு மேல கட்டுப்படுத்துவது அந்த பர்டிகுலர் அந்த இயக்கத்துடைய தலைவருடைய அந்த 2ஆம் கட்ட தலைவர்களுடைய அவங்களுடைய பொறுப்பு. ஒரு கட்டுக்கணக்கான கூட்டம் வரும்போது கரெக்டா டயத்துக்கு வரணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, இதுவே நடக்காம பாத்துக்கோங்க. அவர்கிட்ட கேட்கணும், கமிஷன் ரிப்போர்ட் கொடுக்கணும். அவரும் வராரு, வராரு பாத்துட்டு தான் போறாரு. அவரே 2 கேள்வி. 3வது முறையா விதி மீறி இருக்காரு அப்படின்னு அரசியல் கட்சி தலைவரா நீங்க என்ன சொல்றீங்க? 3வது முறையா விதி மீறி இருக்காரு, காவல்துறை சொன்னதை கேட்டதில்ல அப்படின்றப்போ இந்த முறை உயிரிழப்பு அனுபவத்துல எனக்கு ஒன்றும் பெரிய அனுபவம்லாம் கிடையாது. இல்ல அனுபவத்துக்கு இல்ல சார், 3வது முறை நடந்திருக்கு, பெரிய உயிரிழப்பு நடந்திருக்கு. அந்த ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் கமிஷன் இருக்கு. அவங்க என்ன சொன்னாங்களோ முதலமைச்சர் எக்ஸிஸ்டிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து புது கட்சிகள் கத்துக்கணும்னு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருந்தாரு. நான் கேட்டுக்கொள்வது தயவுசெய்து இல்ல வாரத்துக்கு ஒரு முறை பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அனைவரும் வாரத்துக்கு ஒரு முறை வந்தது காரணம் சொல்றீங்களா? நேற்று மாலை கரூரில் நடந்த ஒரு மிக மிக கீழே வைங்க, கீழே இறக்குங்க, சார் கீழே இறக்குங்க, கீழே இறக்குங்க. முதலமைச்சர் செய்தி கேள்விப்பட்ட உடனே இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், பக்கத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்கள் உடனடியாக இந்த பகுதிக்கு வர வச்சு, மாவட்டத்துக்கு வர வச்சு என்னென்ன மருத்துவ உதவிகள் தேவையோ அதையெல்லாம் உடனடியாக செய்ய சொன்னார். முதலமைச்சர் அவர்களே மிகுந்த சோகத்தில் இருந்தீங்க, அவரால் தாங்க முடியல. என்னோட தொழில் பறந்து பேசினார். 4 நாட்கள் ஓய்வுக்காக வெளிநாட்டில் இருந்தார், குடும்பத்தோடு வெளிநாட்டில் இருந்தார். என்னிடத்திலே தொடர்பு கொண்டு மிகுந்த வேதனையோடு பேசிட்டு இருந்தார். என்று அவரே இன்று நள்ளிரவு 1 மணிக்கு வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு தன்னுடைய ஆதரவை சொல்லியிருக்கிறாரு. பல்வேறு கருத்துக்களை சொல்லி வரணும் சொல்லியிருக்கிறாங்க. இறந்த 39 பேரில் பெண்கள் 17 பேர், ஆண்கள் 13 பேர், குழந்தைங்க 9 பேர் இறந்துருக்கிறாங்க. குற்றத்தில் இதில் ஆண் குழந்தைங்க 4 பேர், பெண் குழந்தைங்க 5 பேர். இந்த 39 பேரில் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த 32 பேர், ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த 2 பேர், திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த 2 பேர், திண்டுக்கல் மாவட்டம் 2 பேர், சேலத்தில் மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் இறந்திருக்கிறாங்க. 39 பேரில் 30 பேருடைய உடல் அந்த பிரேத பரிசோதனையெல்லாம் முடிக்கப்பட்டு போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டு அவங்களுடைய உறவினர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் தனியாக அந்த ஆம்புலன்ஸ் வச்சு இந்த அமரர் ஊழி வச்சு அவங்களுடைய இனங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய உறவினர்கள்லாம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 9 பேருடைய உடல் பரிசோதனை, பிரேத பரிசோதனை நடந்துருக்கு. இன்னும் 2 மணி நேரத்தில் அது முடிஞ்சிடும். இருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள், அண்ணன் மாசு அவர்கள், திரு அண்ணன் மகேஷ் பிரியாமணி அவர்கள், அண்ணன் சிவசங்கர் அவர்கள், 7 அமைச்சர்கள் எங்களுடைய அறிக்கையை செலுத்தியிருக்கிறோம். அவங்களுடைய உறவினர்களை தைரியப்படுத்தியிருக்கிறோம். இந்த அரசு எப்போதுமே அவங்களுக்கு துணை நிற்கும்.
ஆறுதல் சொன்னாலும் ஒரு தவிர்க்க முடியாத அவங்களுக்கு எந்த விதமான அவங்க இழப்புக்கு அறிவிலே கிடையாது. அவ்வளோ பெரிய இழப்பு இது. அரசு சார்பாக என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சுருக்கிறோம். ஐசியூக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அனைத்து பேஷண்ட்ஸையும் பார்த்துருக்குறேன். அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறேன், தைரியம் சொல்லியிருக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களை ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பேசியிருக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன பிரச்சனை, என்னென்ன டெஸ்ட் எடுக்கப்பட்டிருக்கு, என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும், இன்னும் எத்தனை நாளில் கொண்டு அடைவாங்க அப்படின்னு அவங்களோட நான் கேட்டு அந்த செய்திகளை இருந்துட்டு அதை முதலமைச்சர்கிட்ட அப்டேட் செய்ய போகிறேன். மருத்துவர்கள் ஃபுல் ஃபோர்ஸில் இறங்கி அவங்களால செய்ய முடிஞ்ச அத்தனை பணிகளையும் இங்கே செஞ்சுருக்காங்க. சொல்லப்போனால் இன்றைக்கி கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய 200 மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அது தவிர சேலத்திலிருந்து 30 மருத்துவர்கள், நாமக்கல்லிருந்து 9 மருத்துவர்கள், மதுரையிலேருந்து 49 மருத்துவர்கள் ப்ளஸ் செவிலியர்கள், திண்டுக்கல்லிருந்து 22 பேர், புதுக்கோட்டையிலிருந்து 3 மருத்துவர்கள், கோவையிலிருந்து 7 மருத்துவர்கள், திருச்சியிலிருந்து 25 மருத்துவர்கள், இப்படி மற்ற மாவட்டங்களிலிருந்து மொத்தம் 145 மருத்துவர்கள், கரூர்லேருந்து 200 மருத்துவர்கள்னு 345 மருத்துவர்கள் இங்கே இந்த பணிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இந்த கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு சேர்ந்து திருச்சி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் தொடர்ந்து ஒருங்கிணைப்பு பணிகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேரும் இங்கே விபத்தில் மரணமடைந்தவர்களுக்கு, விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு உற்ற துணையாக, அவங்களுக்கு சப்போர்ட்டாக நம்ம அத்தனை பேரும் நிற்கிறோம். இன்றைக்கி பொதுமக்களையும் கரூர் மாவட்ட மக்கள் அவங்ககிட்ட நான் வைக்கிற வேண்டுகோள், அவங்களுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. எனவே அவங்களுக்கு அத்தனை வகையிலும் இன்னும் இந்த இழப்பு இன்னும் அதிகமாகக்கூடாது. இந்த மருத்துவர்கள் அறிவுரை கொடுத்து சொல்லியிருக்கிறோம். அவங்களால முடிந்த அளவுக்கு அந்த முயற்சிகள் எடுக்க சொல்லியிருக்கிறோம். இதற்கு மேலே இழப்பு இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் நம்புகிறோம். இனிமேலும் இது மாதிரி விபத்துகள் நடக்கக்கூடாது. அதற்கு இந்த அரசு முழு நடவடிக்கை எடுக்கும். முதலமைச்சர் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவங்க தலைமையில் கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு. எனக்கு கிடைத்த தகவல்படி அவங்க மதியம் 1 மணிலேருந்து 1:30 மணி அளவில் இந்த கரூருக்கு வர இருக்கின்றாங்க. மருத்துவமனைக்கு வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கிட்டையும் அவங்களோட கருத்துக்களை பதிவு செய்வாங்க. அதே மாதிரி நேற்று அந்த விபத்து நடந்த இடத்துக்கும் அவங்க செல்ல இருக்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன். எனவே அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கமிஷன் அந்த ரிப்போர்ட்டுக்கு தகுந்தபடி முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் சட்டபூர்வமான நடவடிக்கைகளை விரைவாக எடுப்பாங்க. தாமதமாக அப்படிங்கிற தெளிவாக விளக்க சொல்லிடுவாங்க. இந்த இடத்துல நான் அரசியல் பேச விரும்பல, யாரையும் அவர் சொன்ன தப்பு இவரு பண்ண தப்பு சொல்ல விரும்பல. அதுக்காக அந்த கமிஷன் வைக்கப்பட்டிருக்கு. ஓய்வு பெற்ற நீதியரசு அவங்க வராங்க. அவங்க தீர விசாரிச்சு விட்டு அவங்க கமிஷன் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதன்படி அப்போ மக்களுக்கு தெரியும். அதன்படி சட்டப்படியான நடவடிக்கை. நெரிசல் அதிகமாயிருச்சு. பெரம்பலூர்ல பண்ண மாதிரி இங்கேயும் வரவிடாம அந்த கூட்டத்தை தடுத்திருக்காங்க சார். பிரிகாஷன் பண்ணியிருந்தா எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்காங்க. எல்லா தலைவர்களுக்கும், எல்லா இயக்க தலைவர்களுக்கும் இருக்கக்கூடிய உரிமை மக்களை சந்திக்கிறது, அவங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவங்க சந்திச்சு பேசுறது அவங்களுடைய உரிமை. அது ஜனநாயக கடமை. அதை யாராலும் தடுக்க முடியாது. ஆனா நம்மளுடைய காவல்துறை ஒரு இடம் பார்க்கும்போது கூட்டம் அதிகமா இருக்கு. அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுவோம், சில விஷயங்களை பண்ணாதீங்க, மரத்து மேல ஏறாதீங்க, பொதுமக்கள் இடையூறா இருக்காதீங்க, இப்படி பல விஷயங்களை சொல்றோம். இதுக்கு மேல கட்டுப்படுத்துவது அந்த பர்டிகுலர் அந்த இயக்கத்துடைய தலைவருடைய, இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய அவங்களுடைய பொறுப்பு. ஒரு கட்டுக்கணக்கான கூட்டம் வரும்போது கரெக்டா டயத்துக்கு வரணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுமே நடக்காம பார்த்துப்போம். அடுத்தடுத்த கூட்டங்கள் அரசு எப்படி சார் எதிர்கொள்ள போகுது அவர்கிட்ட கேட்கணும். கமிஷன் ரிப்போர்ட் கொடுக்கணும். அவரும் வராரு, வராரு பாத்துட்டு தான் போறாரு. அவரையும் 2-3 கேள்வி. 3வது முறையா விதி மீறி இருக்காரு. அரசியல் கட்சி தலைவரா நீங்க என்ன சொல்றீங்க? 3வது முறையா விதி மீறி இருக்காரு. காவல்துறை சொன்னதை கேட்டதில்ல. அவன்றப்போ இந்த முறை உயிரிழப்பு அனுபவத்துல எனக்கு ஒன்றும் பெரிய அனுபவம்லாம் கிடையாது. இல்ல அனுபவத்துக்கு இல்ல சார். 3வது முறை நடந்திருக்கு, உயிரிழப்பு நடந்திருக்கு. ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் கமிட்டி இருக்கு. அவங்க என்ன சொன்னாங்களோ முதலமைச்சர் எக்ஸிஸ்டிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் புது கட்சிகள் கத்துக்கணும்னு எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருந்தாங்க. நான் கேட்டுக்கொள்வது தயவுசெய்து இல்ல வாரத்துக்கு ஒரு முறை பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அனைவரும் வாரத்துக்கு ஒரு முறை வந்தது காரணம் சொல்றீங்களா? நீங்க முடிவு பண்ணி